வாயாரே சொல்வேன் நான் சொல்வேன் சாமியா வாயோளரி வாயோளரி போகுதுங்கோ எனக்கு போகுதுங்கோ வாயாரே சாமி வாயாரே சொல்வேன் நான் சொல்வேன் தேசம்மாரே சொல்வேன் நான் சொல்வேன் வாயோளரிய போகிருந்தோ சாமி போகிருந்தோ சாமி தவறே சொல்லும் நான் சொல்வேன் சொல்வேன் நாவேரோ அருங்கோ ஓரருங்கோ வாயாரே நாவாரே சொல்வேன் நான் சொல்வேன் சாமி சொல்வேன் சொல்வேன் சாமி எனக்கு வாயோளரிய வாயோளரிய போகிருந்தோ போகிருந்தோ சொல்வேன் சாமி போராதுங்கோ நான் அந்த வாயார சொல்வேன் வாய்கோளாரி நம்மளுடைய ஆட்சியிலே இது நான் இதுவரையிலும் இந்த வளநாட்டு சீமையில சாமி ஐயோ ஆட்டம் நல்லா துளிக்காது 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 ஐயோ இங்கே அந்த விஷாது விஷாது அத்தோ துளிக்காது துளிக்காது பத்தே தேசமானே துளிக்காது துளிக்காது அங்காத்து வீசாது வீசாது சுவாமி உனக்கு யாராயிரு மேலிருந்தா நீங்க மேலிருந்தா மேலிருந்து மேலிருந்து நாட்டிக்கு வயல சுவாமி யசமானே ஐயோ ஆயினும் மேலே இருந்தான படையில் சுவாமி சின்னவர் கோவிக்கும் மேலே இருந்தா நம்ம கூட எடுத்து வந்தா அந்த கொல்லப்பாடை இந்த கொல்லப்பாடை பேருப்பட்ட 60க்கும் அதிகாரங்கள் இருக்கிற போது 60 வல்லம் காணி 70 வல்லம் பொன்சியமையும் அடிவானமாக்குது முந்தானே ஒரே ஒரு நாள் ஆச்சு. இன்னைக்கு நந்தாவனத்தில் எடுக்க போய் பார்க்கிற போது அந்த நந்தாவனம் பூந்தோட்டம் அத்தனையும் பாருங்க சாமி அத்தனையும் அழிவான சேதங்களாகி இருக்கிறது. வில்வமாவது எடுக்கலாம்னு போன பாவத்துக்கு இத்தனை அழிவானம் தெரிஞ்சு விட்டுங்க சாமி. நம்மளுக்கு இந்த வாடிக்கு வாடிக்கு பக்கம் வந்து பக்கம் வந்து பக்கம் வந்து சிதமாகானே வழியே போ வழியே போ கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு
அம்மாளோட எல்லைக்கு எல்லைக்கு பக்கம் வந்து பக்கம் வந்து பக்கம் வந்து வண்டி ஒட்டி எதிரியா எடுத்து நிற்கிறங்கோ நிற்கிறங்கோ எல்லைக்கு பக்கம் வந்து ஐயோ சாமி பக்கம் வந்து பண்டை நம்ம ஓடவர் வழிய படுத்தாச்சு அது வழிய படுத்தாச்சு வழிய பொருத்தாச்சு ஒன்னாண்டவர அன்னைக்கு வழிய பொருத்தாச்சு ஐயா சாமி பக்கம் வந்து பண்டை நம்மளுக்கு எதிரி அன்னைக்கு இருந்தோ எதிரி அன்னைக்கு இருந்தோ எதிரியாருக்குங்கோலங்காணி அழிச்சது நான்தே சரி நந்தாவனம் பூந்தோட்டங்களை எல்லாம் அழிச்சது நான்தே ஆனால் உங்க எதவாங்களுக்கு வலுவு வல்லாம இருக்கிறது மெய்யானால் அத்துமித்தும் ஆதிக்கம் இருக்கிறது மெய்யானா ஆனால் அவர்களுக்கும் முகத்தையும் மீசை இருப்பது உண்மையானா சரி 3 நாள் 6 பொழுது ஆகிறதுக்குள் என்னோடு போருக்கு வர வேண்டும் அப்படி வர தவந்தான் உங்களை கட்ட சீலை கட்டி முக்காடு ஒட்டு மூலையில போய் உட்கார சொல்லுங்க சமாங்கர நான் நேராக இந்த நாடு மாளிகை வந்து இங்க சமாங்கக்கூடிய மச்சு மாளிகை விட்டு கோபர்களை எல்லாம் தட்டி வரைக்கும் தகடுபடியாக்கி அமரங்க கொட்டைகளை வச்சு இடது கொம்பான குத்தி தானே கொடல் உருவி மாலை போட செய்கிறேன் அப்படின்னு சொல்ல சாமி அப்படின்னு என்னிடத்துல சொல்லி அனுப்பி இருக்குதுங்களே சாமி செம்பலிங்கம் இந்த காயத்துக்கெல்லாம் ஒரு சீக்கிரமா பச்சளை வைத்தியமானது பண்ணிக்கொண்டு அரண்மனையிலே இரு இந்த நேரத்தில் கட்டக்கணங்காத காரணியன் கோடகடி சங்கர் என்னிடத்துல வரக்கூடிய நேரம் நம்பி வந்த ஒரு பாடு இதற்கு தக்கபடியான ஒரு முடிவெடுப்பா அப்படியே அன்றே பொறுத்தரும் சரி என்று சொல்லி செம்பலிங்க பண்டாரத்தை அனுப்பி வைத்தார் பொன்னாமலசாமி இந்த நேரத்தில் மகர விளையாடும் பர்ணாங்கி சாவடியில இருந்து அத்தவில்லை எத்தானும் அருமை தம்பி கோடகடி சங்கரும் ஆனால் மைத்துனா சீக்கிரமாக புறப்படுங்க போகலாம் அண்ணனோட அரண்மனைக்கு ராஜா மகளை தம்பி மருடத்துக்கு சீக்கிரமாக ஓடி ஓடியாந்து அண்ணா வரியண்ணா சங்கரே தங்களுக்கு பணிவான வணக்கங்கள் அம்மா. வாழ்வாய் வளமறிவாய் வல்லவனை போல இருப்பாய் வா சங்கரே. அப்பா தம்பி சங்கரே, அன்னைக்கு அழும்பு எல்லாம் அதுக்கு உங்க இடத்துல தானே
அப்பா நம்பி வரலாற்று மாளிகைக்கு வருகின்ற பொழுது அண்ணாருடைய சிரித்த முகத்தோடு வர பண்ணிடா உண்மைதான் தினமானது பார்க்கின்ற பொழுது பாருங்கண்ணா பார்வாடியே திருமுகங்கோ பஞ்சானந்தி ரூபாதென்னோ பெரிய நாவே பார்வாடியே திருமுகங்கோ பஞ்சானந்தி ரூபாதென்னோ பெரிய நாவையோ பூமணக்கு திருமுகங்கோ பெரிய நாவே நாட்டில் உறுதி வட்டி ரூபாதென்னோ பெரிய நாவே பூமணக்கு திருமுகத்தில் உறுதிபாட்டு நிற்பதென்னோ என்ன கண்ணாக்காரனோ பெரிய நாவே நாட்டில் எனக்கு அடிய சொல்லுங்கண்ணா பெரிய நாவே என்ன கண்ணாகாரனங்கோ பெரிய நாவே நாட்டில் எனக்கு ஐயோ சொல்லுங்கண்ணா அண்ணா பெரியண்ணா சங்கரே என்னங்கண்ணா நடந்து யாருக்கு என்ன ஆபத்து அப்பா. ஏன் எப்படி முகமாட்டமாக இருக்கிறீங்க அண்ணா அப்பா தம்பி சங்கரே பெரியண்ணா ஆபத்து நாள் ஒண்ணுன்னு சொல்லுவதா ரெண்டுன்னு சொல்லுவதா தம்பி சங்கரே நாமதானே பீமரும் காமரும் வில்லனுக்கு வண்ணவார் 2 பேர் வந்தானே தனக்கு என்று தனிக்கொடியானது கட்டி நாட்டிலே வெற்றி கொடியானது கட்டி வாழ்ந்து வருகின்ற பொழுது நம்மளுக்கு எதிரியே யாரும் அழகி என்று எண்ணி இருக்க இவ்வளவு காலங்களுக்கு பொறுப்பாடுவார் தம்பி ஒரு நரகளை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய மன்றியானது நம்மளுக்கு பண்ணி இந்த வரலாற்று சீமையில்தானே இவ்வளவு காலங்களுக்கு பிற்பாடு ஒரு நரகளை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய பன்றியானது வந்து 60 வல்லம் காணி அழித்து விட்டு 70 வல்லம் முன்சேரி எல்லாம் தலிவாட்டமானது பண்ணி விட்டு நந்தாவனத்தை அழித்து விட்டு பன்றியானது வில்லமரத்தடிய வந்து கருமலை கிருமல போல பன்றியானது விடுத்து தம்பி சங்கர் நம்மளோட தான் என்ற வாரி பக்கம் வந்து நம்ம கூட இந்த வாரிய சண்டையே தொடுத்தாச்சு வாரிய சண்டையே தொடுத்தாச்சு வாலிக்கு பக்கம் வந்து நம்மளுக்கு வாலிய சண்டையா கொடுத்தாச்சு வாலிய சண்டையா கொடுத்தாச்சு சங்கரே நாம எதிரியே யாரும் என்று என்ன இருக்க இவ்வளவு காலங்களுக்கு பொறுப்பாடு நம்மள பண்ணி வாகச்சீதானா வலிகாரணிக்கு இருப்போம் கொம்பம் வாகச்சூதானா குத்துவானா சொல்லி தகவலை சொன்னார் பொன்னாமலசாமி. அந்த நேரத்தில் கட்டக்கிழங்காத காரடியன் கோடகளை சங்கரதானே அந்த உக்கரமலத்தில்தானே சாமி அந்த பண்ணி இல்லையா கேட்டுடானே கேட்டுடானே நெஞ்சேகங்கோ நெஞ்சேகங்கோ இவ்வளவு காலங்களுக்கு பொறுப்பாடு நம்மளுக்கு பண்ணி நினைச்சதா அண்ணா பெரியண்ணா பண்ணின தந்தையுமே பணத்தலைவ போய் வருவேன்
போர்க்களத்துக்கு தம்பி சங்கரே மட்டு இல்ல கோவங்காலே அல்லையிலே ஓட்டடக்கு தம்பி நீ கூட்டாலே ஓட்டடக்கு கூட்டிலேயே ஓட்டடக்கு தம்பி சங்கரே உன்னோட கூட்டிலேயே ஓட்டடக்கு கூட்டிலேயே ஓட்டடக்கு மட்டு இல்ல கோவங்காலே அண்ணா மனசாலே ஓட்டடக்கு மனசிலேயே ஓட்டடக்கு அண்ணா வரியண்ணா புறப்படுங்க போகலாம் பன்றி போர்க்களத்துக்கு கோபத்தரைக்கு குணத்த கைகள் என்னங்கண்ணா கையொன்றது தம்பி 60 வல்லம் காணி அழித்து விட்டு நந்தாவனத்தை அழித்து விட்டு பன்றியார்ந்த படத்திருக்கிறீங்கன்னா புறப்படுங்க போகலாம் பன்றி போர்க்களத்துக்கு அங்கான கோபத்து அலை நடக்கு ஒரு நரவளத்தில் நரவளத்தை கூடிய பன்றியாகப்பட்டது நம்மளை வாழ்க்கை பக்கம் வந்து வழியை சண்டை சாய்க்கு காத்திருக்குது எல்லைக்கு பக்கம் வந்து எதிர்ப்போட காத்திருக்குது நான் ஏன் வந்த வேண்டும் நம்மளுக்கு ஆள்படை ஆயுதப்படை நாய்ப்படை ஆனால் தேங்காய்க்கு 3 கண் இருப்பது போல தேவி தாமரைக்கு 3 மக்களாக பிறந்திருக்கிறோம் பீமரும் காமரும் வில்லடக்கு வண்ணமார் 22 பேரும் பன்றி போர்க்களமானது போக வேணும்னு சொன்னா அப்பா தம்பி சங்கரன் ஒரு மிருகமானது நம்ம கூட போர்க்களத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னா எய்தவன் எங்கோ இருக்க அம்பு வந்து கொண்டிருக்குது ஆகையால ஒரு சீக்கிரமாக பட்டோரு கோட்டை வழங்கிமான் ஜாவடிக்கு சென்று தங்காகிட்ட விடைபெற்று பிற்பாடுதான் பன்றி போர்க்களத்துக்கு போக வேண்டும் தம்பி. சற்றே பொறுமையாரு. முன்னே வரும் காரணங்களை முன்னமே சொப்பன் கண்டு சொல்லக்கூடியவர் அல்லவா? ஆனால் என்ன காரணம் என்பது தங்கார் இடத்துக்கு போனால் நம்மளுக்கு புரிஞ்சு வரும். பிற்பாடு நாம தானே வண்டி போர் போகலாம். அண்ணா பிரியண்ணா சோட்டுக்கு சோடுகள்ல சோட்டாளி ஒருவர் இல்லை, வீட்டுக்கு ஈடுமில்லை. நம்ம நாட்டுல நம்மளை எதிர்பார்ப்பு இல்லை. கத்தி கையில் எடுத்தால் கனத்தப்படம் இருந்தாங்க, வீட்டு கையில் எடுத்தால் எதிர்த்தப்படம் இருந்தாங்க. அப்பேற்பட்ட அன்னமாரிகள் ஒரு நரவளை தங்கக்கூடிய பன்றி வந்து முகத்துல மேசையா முழங்கால மேசையான்னு நம்மளை வழியப்போர் செய்ய காத்திருக்கிறது. அண்ணா வரியண்ணா புறப்படுங்க போகலாம் பட்டோர கோட்டைக்கு. பட்டோர நரமா நையா ராஜா மகளே தங்கம் தனிமையில்தானே அண்ணனார் அவனுக்கு வருகிறார்கள் என்று சொல்லி அண்ணாரோஞ்ச தூரி விட்டு அருங்கிலி அருங்கிலியாதான் எழுந்து ஆரோஞ்ச எந்தவியா தூரி விட்டு அருங்காணி அருங்காணி எந்தவியா மேலே அருந்தாவாரே பொன்பாலும் தங்கச்சிய தூரி விட்டு என்னமோ தெரியலே
என் அரமனைக்குத்தானே எப்பொழுது அம்மார்கள் வருகிறாய் போல் இருக்கிறது பார்த்தீங்களா அம்மணி அடியே சேடிக்கலாம் அம்மணி சீக்கிரமாக அண்ணனை வரவேற்பு செய்து அழைக்க வேண்டும் என்று ஆகட்டு தங்கால் தூய் விட்டு கீழே இறங்கி வரவும் அண்ணன் அரமனைக்கு வரவும் சரியாக இருக்கிறது அந்த நேரத்திலே சரி எங்க அண்ணமார்களுக்குத்தானே அண்ணா வாங்கல் அண்ணா என்று சொல்லி இறங்கா வாங்கல் அண்ணா என்று சொல்லி பரிசை வச்சு வாங்காளம்மா என்று சொல்லி இறங்கோ வாங்காளம்மா என்று சொல்லி இறங்கோ வருகை வெட்டு என் முறவி அண்ணா இருவாங்கே அண்ணா என்று இறங்கும் இருவாங்கே அம்மா என்று இன்பமுடே அதனை அழைக்கே வாங்கோ அம்மா என்று இருவாங்கோ அண்ணா என்று இறங்கை இன்பமுடன் அழைச்சா அண்ணா நீங்க உட்காருங்கோ என்று சொல்லி இறங்கும் உட்காருங்கோ என்று சொல்லி உபகரணே செய்தாலே என்று சொல்லி இறங்கோ உட்காருங்கோ என்று சொல்லி இறங்கா உபசரணை செய்தாரை என் புறவி அண்ணா அமருங்கோ அண்ணா என்று இறங்கா அமருங்கோ அம்மா வந்து அடனக்கோ அகந்தீரித்தா அமருங்கம்மா என்று சொல்லி இறங்கோ அமருங்கம்மா என்று சொல்லி இறங்கா ஆசானங்கோ அண்ணா இந்த தங்கச்சி வாசனம் அமைத்து மற்ற அப்ப விஷயங்களெல்லாம் விரித்து விட்டு தங்கச்சி வாசனத்தின் மீது தாங்கள் அமருங்கள் அண்ணா அகட்டு தங்கச்சி அமருகிறோம் அப்படி என்னவார்களாம் அந்த போதுதான் அண்ணவார்களுக்கு வேணும் என்று சொல்லித்தானே அண்ணா அண்ணா மோலி கூடி இங்க அண்ணா